வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு நாம சுதந்திர இந்தியாவோட பொருளாதார வரலாற்றுல ஒரு முக்கியமான பக்கத்தை புரட்டி பார்க்க போறோம். அதாவது 1950 இருந்து 1990 வரைக்கும் கிட்டத்தட்ட 40 வருஷமா இந்தியாவை வழிநடத்தின ஒரு கொள்கை. அதோட பேரு இறக்குமதி பதிலீடு. வாங்க, இது என்ன, எதுக்காக இதை கொண்டு வந்தாங்க, இதனால என்னென்ன நல்லது கெட்டது நடந்துச்சுன்னு விரிவா பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே, ஒரு நாடு தனக்கு தேவையான எல்லாத்தையும் ஒரு சின்ன குண்டூசியிலிருந்து பெரிய கார் வரைக்கும் தானே தயாரிச்சு யார்கிட்டயும் கையேந்தாம இருக்க முடியுமா? இந்த ஒரு பெரிய கனவுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற கொள்கையோட ஆணிவேரா இருந்துச்சு. சரி, நாம இந்த விஷயத்த எப்படியெல்லாம் அலச போறோம்னா, முதல்ல இறக்குமதி பதிலீடுனா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் இந்தியா ஏன் இந்த வழியை தேர்ந்தெடுத்துச்சு, இதை எப்படி செயல்படுத்தினாங்க, இதோட பிளஸ் பாயிண்ட்ஸ் என்ன, மைனஸ் பாயிண்ட்ஸ் என்ன, கடைசியா இதோட தாக்கம் இன்னைக்கு வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க, முதல்ல ஆரம்பிக்கலாம். இறக்குமதி பதிலீடு. இந்த வார்த்தையை கேட்டா கொஞ்சம் சிக்கலா தோணலாம். ஆனா விஷயம் ரொம்ப சிம்பிள். அதாவது, வெளிநாட்டுல இருந்து ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்கறதுக்கு பதிலா அதே பொருளை நம்ம நாட்டுக்குள்ளேயே உற்பத்தி செய்ய முயற்சி பண்றது. இதுக்கு பேரு உள்நோக்கு வர்த்தக உத்தி. ஏன்னா நம்மளோட முழு கவனமும் உலக சந்தையை விட நம்ம உள்நாட்டு உற்பத்தியை எப்படி அதிகரிக்கலாங்கிறதுல தான் இருந்துச்சு. இன்னும் தெளிவா ஒரு உதாரணம் சொல்லட்டா, இப்ப நம்ம ரோட்ல போற கார்களை எடுத்துக்கோங்க. வெளிநாட்டுல இருந்து கார்களை இறக்குமதி பண்றதை நிறுத்திட்டு அதே கார்களை தயாரிக்கிற தொழிற்சாலைகளை இந்தியாவிலேயே கட்டுறது. இதுதான் அந்த ஐடியா. இந்த ஒரு சிந்தனை தான் சுதந்திர இந்தியாவின் முதல் 7 ஐந்தாண்டு திட்டங்களுக்கு அஸ்திவாரமாவே இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன். சரி, இப்பதான் சுவாதந்திரம் கிடைச்சிருக்கு. இந்த நேரத்துல எதுக்காக நம்ம தலைவர்கள் இப்படி ஒரு கொள்கையை தேர்ந்தெடுத்தாங்க? இதுக்கு பின்னாடி இருந்த நோக்கம் என்ன? அதுக்கு பல காரணங்கள் இருந்துச்சு. பல வருஷம் பிரிட்டிஷ் ஆட்சியில இருந்ததால இனிமேலும் எந்த ஒரு வெளிநாட்டையும் சார்ந்து இருக்கக்கூடாதுங்கிற ஒரு வைராகியம். நம்ம காசை வெளிநாட்டுக்கு கொடுத்து பொருளை வாங்கினா அந்நிய செல்லாவணி குறைஞ்சிடுமே, அதை சேமிக்கணும். ஆனா ரொம்ப முக்கியமான காரணம், அப்போதான் பிறந்த நம்மளோட குழந்தை மாதிரி இருந்த கம்பெனிகளை உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிகளோட போட்டியிலிருந்து காப்பாத்தணும். எல்லாத்துக்கும் மேல தன்னிறைவு, செல்ஃப் ரிலையன்ஸ், இதுதான் அவங்களோட பெரிய கனவா இருந்துச்சு. ஓகே, இலக்கு செட் பண்ணியாச்சு. இதை எப்படி நடைமுறைப்படுத்தினாங்க, அந்த பாதுகாப்பு வளையத்தை எப்படி உருவாக்குனாங்க, வாங்க பார்க்கலாம். இந்த கொள்கையை அமல்படுத்த அரசாங்கம் ரெண்டு பவர்ஃபுல் ஆயுதங்களை தான் பயன்படுத்தினாங்க. ஒன்னு டாரிஃப், அதாவது இறக்குமதி வரி. வெளிநாட்டு பொருள் இந்தியாக்குள்ள வந்தா அது மேல ஒரு பெரிய வரிய போட்டுருவாங்க. உடனே அதோட விலை கண்ணை கட்டுற அளவுக்கு ஏறிடும். ரெண்டாவது கோட்டா, அதாவது ஒரு வருஷத்துக்கு இவ்ளோதான் இறக்குமதி பண்ண முடியும்னு ஒரு லிமிட் வச்சிடுவாங்க. இந்த ரெண்டும் சேர்ந்து இந்திய தொழில்களுக்கு ஒரு இரும்பு கோட்டையாவே இருந்துச்சு. சரி, இந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு கோட்டை கட்டுனாங்களே, அது வேலை செஞ்சதா? ஆமாங்க, ஆரம்பத்துல சில பிரமாதமான ரிசல்ட்ஸ் கிடைச்சுது. அது என்னன்னு இப்ப பாப்போம். இந்த சார்ட்ட பாருங்களேன், உங்களுக்கே புரியும். 1950ல நம்ம மொத்த பொருளாதாரம், அதாவது ஜிடிபியில வெறும் 13% இருந்த தொழில்துறையோட பங்கு 40 வருஷத்துல, அதாவது 1990ல கிட்டத்தட்ட 25% உயர்ந்திருக்கு. இது சாதாரண வளர்ச்சி இல்ல, ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல். அது மட்டும் எங்க, இந்த காலகட்டத்துல நம்ம தொழில்துறை சராசரியா ஒவ்வொரு வருஷமும் 6% வளர்ந்திருக்கு. இது அந்த நேரத்துக்கு ஒரு நல்ல வளர்ச்சி விகிதம் தான். ஆனா வெறும் நம்பர்ஸை விட பெரிய வெற்றி என்ன தெரியுமா? நம்ம பொருளாதாரம் பன்முகமா மாறினதுதான். முன்னாடி வெறும் துணி, சணல்னு சில விஷயங்களை மட்டுமே செஞ்சிட்டு இருந்த நாம இப்போ எலக்ட்ரானிக்ஸ், இன்ஜினியரிங் பொருட்கள், வாகனங்கள்னு பலவிதமான பொருட்களை தயாரிக்க ஆரம்பிச்சோம். இதனால புதுசா நிறைய வேலைவாய்ப்புகளும் உருவாச்சு. சாதனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லா கதைக்கும் ஒரு மறுபக்கம் இருக்குமே. அந்த பாதுகாப்பு கோட்டைக்குள்ள சில பிரச்சனைகளும் மெதுவா வளர ஆரம்பிச்சுது. அந்த இருண்ட பக்கம் என்ன, வாங்க அதையும் பாப்போம். இப்போ இந்த கொள்கையோட நெகட்டிவ் சைட பத்தி பார்க்கலாம். இந்த வளர்ச்சிக்காக நாம கொடுத்த மறைமுகமான விலை என்ன? இதுதான் இந்த கொள்கையோட மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட். யோசிச்சு பாருங்க, வெளியில இருந்து எந்த போட்டியும் இல்லைன்னா என்ன ஆகும்? நம்ம உள்நாட்டு கம்பெனிங்க புதுசா எதையும் கண்டுபிடிக்கவோ தரத்தை உயர்த்தவோ மெனக்கெடல. இதனால என்னாச்சு? மக்களுக்கு தரம் குறைஞ்ச பொருட்கள் அதிக விலைக்கு கிடைச்சுது. வேற வழி இல்லாம அதை வாங்க வேண்டிய கட்டாயமும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம கவனம் முழுக்க உள்நாட்டு சந்தையிலேயே இருந்ததால வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சு சம்பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை நம்ம கூட்ட விட்டோம். சில துறைகள்ல ஒரு சில கம்பெனிகள் மட்டும் ராஜாங்கம் நடத்துச்சு. அரசாங்கம் நடத்தின பல நிறுவனங்கள் திறமை இல்லாம நஷ்டத்துல ஓடுச்சு. மொத்தத்துல ஒரு தேக்க நிலை உருவாக ஆரம்பிச்சது. சரி, இந்த கொள்கையோட நீடித்த தாக்கம் என்ன?
இது எப்படி இந்திய பொருளாதார வரலாறையே மாத்தின ஒரு திருப்புமுனைக்கு காரணமா இருந்துச்சுன்னு பார்க்கலாம். இந்த டைம்லைன் முழு கதையையும் தெளிவா சொல்லுது. 1950கள்ல ஒரு நல்ல நோக்கத்தோட ஆரம்பிச்ச இந்த பயணம் 80கள்ல அதோட பிரச்சனைகள் வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சுது. கடைசியா 1991ல ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி வந்துச்சு. அந்த நேரத்துல தான் நாம இந்த உள்நோக்கு பாதைய விட்டுட்டு தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல், உலகமயமாக்கல், அதாவது எல்பிஜின்ற ஒரு புது உலகத்துக்குள்ள நுழைய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம். அப்போ இந்த பகுப்பாய்வோட இறுதியில நம்ம கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு அதோட தொழில்களை இரும்பு கோட்டை கட்டி பாதுகாக்கிறது நல்லதா, இல்ல உலகளாவிய போட்டியில தைரியமா மோத விடுறது நல்லதா? இதுக்கு நேரடியான பதில் கிடையாது. இது காலத்தையும் சூழலையும் பொறுத்து மாறக்கூடிய ஒரு சிக்கலான விவாதம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?